நான் ஃப்ரெண்டில் போயிடுங்க கொஞ்சம் வழி விடுங்க நீங்க வழி விடுங்க ப்ரோ கொஞ்சம் பின்னாடி வந்து திரும்பி நோ சைடுல வேணா முன்னாடி தான வரும் முன்னாடி ரைட்ல இருக்குடா ஒரே இருக்குடா கொஞ்சம் வழி விடுங்க இப்படி தான் வருவாங்க கொஞ்சம் வழி விட்டுங்க ஓகே கொஞ்சம் விட்டுறேன் கொஞ்சம் வழி விடுங்க கொஞ்சம் வழி விடுங்க அங்கே போனுங்க லாஸ்ட்டுக்கு போனுங்க கொஞ்சம் பின்னாடி பார்த்து நீங்க போனா எப்படி வண்டி இருக்கு போகாதே போன் எடுக்கும் कवर பண்ணு ना ఒక్క నిమిషం भैया मीडिया 2 minutes go I cannot speak Tamil. All media people, thank you very much for giving me the opportunity and standing before you. And I'm so happy to participate in this Indian 2 audio release function. I'm so happy. Of course, it's great opportunity. While heart is full with happiness, mouth becomes dumbed. So I don't have words to explain my happiness here. Thank you very much, my dear. I wish you all the best. Yours, Brahmanandam. Thank you. Okay, start. Ellarkum vanakkam. Thank you so much, all of you in the media, for being here today. Today is a very special day. I have been a huge fan of Indian and Hindustani ever since I can remember. And now to be a part of the franchise is extremely special to me. A big thank you to Shankar sir. He's truly a dream director to work with. And I've had a fabulous experience working with him. There's so much to learn from him at any given point of time. And I think the best quality about him is his calm through any sort of chaos or storm. Kamal sir is truly an institution. And it's just been such an honor to share the same screen as him, to be there in the same frame as him, and I will always cherish this wonderful experience that I've had. Thank you so much for your constant love and support. Thank you so much. Yes, well, I have been juggling between movies. I have been juggling between languages, but now I am coming with one of the best films in my career. Any other questions? வணக்கம். இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு விழா நடந்துக்கிட்டு இருக்கு. இது மரபுக்காக சொல்கிறது கிடையாது, உண்மையாகவே இது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு. ஏன்னா ஒரு நூற்றாண்டு காலம் கழித்து அதனுடைய நீட்சியாக இன்னொரு படம் தயாரிக்கப்படுது. அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது, பெரிய ஒரு கனவு இருக்குது. அப்படின்னும் போது நிச்சயமாக அது ஒரு பெரிய சாதனைன்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் நான் இவங்களை தனி மனிதர்களாக இல்லை, 3 சக்திகளை பார்க்குறேன். ரெட் ஜெயண்ட்டு, கமல் சார், சங்கர் சார். ஏன்னா 3 பேருமே அதில் கமல் சாரும் சங்கரும் வந்து அவங்கவுங்க துறையில் ஒரு உச்சத்தை தொட்டவங்க. இன்றைக்கி நம்ம பேசுகிற பேன் இண்டியன் ஃபில்ம் ஆர் குளோபல் ஃபில்ம் அதெல்லாம் வந்து அவங்க அப்போவே அந்த வார்த்தைகள் வர்றதுக்கு முன்னாலேயே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள இணைச்சி இந்த ஒரு பெரிய ஒரு வரலாற்றை உருவாக்குற ரெட் ஜெயண்ட்டுக்கும் இதில் ஒரு ஈக்குவலான பங்கு இருக்குது.
ஸோ உங்களை மாதிரியே நானும் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த துறை சார்ந்தவனா இல்லை, இந்த தமிழ்நாட்டுடைய ஒரு கடைசி ரசிகன் எப்படி காத்துட்டு இருக்கானோ அந்த படத்துக்காக நானும் காத்துட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள். நன்றி. சரி, மன்னிக்கணும். இதெல்லாம் அந்த 3 சக்திகள் ஒன்று சேர்ந்தாலும் அதை கொண்டு வந்து அழகான ஒரு தங்க தட்டில் வைக்கிற ஒரு பெரிய பொறுப்பை லைக்கா பண்ணியிருக்காங்க. என்னுடைய கவனக்குறைவுக்கு தயவு செஞ்சு மன்னிக்கணும். இதை எடிட் பண்ணிவிடுங்க. ஓகே. பட் அதுதானே என் தொழில். அதுதான் நான் ஒரே மாதிரி பண்ணால் அது நல்லா இருக்காது. அது எந்தெந்த கதாபாத்திரம் கொடுக்கப்படுதோ அது நான் பண்ண வேண்டியது என்னுடைய கடமையாகுது. இந்தியன் 2க்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். வணக்கம். இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்தில் நான் ஒரு சின்ன அளவு பங்கு பெற்ற காரணத்தினால ஒரு படத்துக்கு உழைக்க வேண்டிய உழைப்பை ஒரு பாட்டுக்கு உழைக்கக்கூடிய இயக்குனர் சங்கர் சார் தமிழ்நாட்டினுடைய வியாபாரத்தை இந்திய அளவுக்கு அகலப்படுத்தினத சங்கர் சாருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. இந்த பிரம்மாண்டமான இயக்குனர் அந்த படத்தில் இப்போ நான் நடிச்சிருக்கேன். அதை தாண்டி கமல் சார் 7 பிறப்பு எடுத்து உழைக்க வேண்டிய உழைப்பை ஒற்றை பிறவியில் 6 வயதிலிருந்து அழுக்காமல் சளைக்காமல் அடங்காமல் உழைக்கும் ஒரு அற்புத கலைஞர். அவருடைய படத்தில் இப்போ தான் நான் நடிக்கிறேன். ஸோ ஒரு மகிழ்வான தருணம். இந்த சைடு ஜெயிலர், இந்த சைடு விக்ரம், இந்த சைடு ஜவான், இப்படி முரட்டுத்தனமான வெற்றி படங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தம்பி அனிருத். அந்த வகையில் உலகம் அளவுக்கு அறியப்பட்ட சுபாஸ்கரன் சாருடைய தயாரிப்பு, பெரிய அளவு அன்பு, ஒரு எளிய மனிதர்கள் இடத்திலிருந்து மேலே வந்த ரவிவர்மனுடைய ஒளிப்பதிவு, இப்படி பன்முக ஆளுமைகள் கொண்ட ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. ஓகேங்களா? எல்லாருக்கும் ஒரு கலைஞன் தானே தம்பி, ஒரு ஆசை இருக்கும். அந்த வகையில் என் தகுதிக்கு ஏற்ற எனது திறமை என்று நம்பப்படக்கூடிய அதுக்கு ஏற்ற ஒரு கேரக்டரு, பெர்ஃபார்ம் ஓரியன்டடு, அது படத்தில் நிச்சயமாக அந்த கேரக்டர் பேசப்படும். ஸோ அந்த வகையில் நடிக்க தெரிந்த இயக்குனரில் சங்கர் சார் இல்லையா? ஸோ நடிக்க தெரிந்த இயக்குனர் அப்படின்றதுனால அவர் அழைத்த பொழுது மகிழ்ச்சி, நடிக்க சொன்ன பொழுது மகிழ்ச்சி, நடித்து முடித்த பிறகு டப்பிங் பேசுகிற பொழுது மகிழ்ச்சி. அந்த டப்பிங் பேசுகிற பொழுது இந்த வார்த்தைகளுக்கான அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டு எகைன் சார் இது நினைச்சார்னா இந்த வார்த்தை அழுத்தம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூட ரீடப் பண்ண வச்சார். ஸோ அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. நானும் அர்ஜுன் சாரும் சேர்ந்து போய் தான் வச்சோம். அர்ஜுன் சாருக்கும் சங்கர் சாருக்கும் இணை புரியாத பந்தங்கள் இருக்கு இல்லையா? ஸோ ஆமாம், 2 பேரும் போய் வச்சுட்டோம் தம்பி. ஆமாம், சரி, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கேளுங்கண்ணே. ஷங்கர் சார், கமல் சாரோட காம்பினேஷன்ன்றது எவ்வளோ பெரிய அரிதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்தியன்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை. அந்த படத்தில் நான் இருக்கின்றது நான் பெருமையாக நினைக்கிறேன். நான் எவ்வளோ பெரிய பெருமைன்னா, நம்மளாம் பார்த்துருக்கோம் 96 அந்த படத்தை பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூட்டியில் நான் ஒரு சின்னதாக இருக்கேன்னும் போது அது பெருமையான விஷயம். ஐ தேங்க் டு ஷங்கர் சார், கமல்ஹாசன் சார், லைக்கா சார், லைக்காவில் வந்து சுபாஷ்கரன் சார், ரெட் ஜெயிண்ட் உதயநிதி சார், எல்லாத்துக்குமே எல்லா நிபுணர்களும் வந்தாங்க, ப்ரொடியூசர்ஸ்லேருந்து எல்லாமே தேங்க். ஸ்பெஷல் தேங்க் டு ஷங்கர் சார். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது இது சாதாரணமாக யாருமே கிடைக்காது. எனக்கு அது கிடைச்சிருக்கு. நான் செம்மையான குடுப்பனையில் நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஷங்கர் சார் படத்தில் நடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கமல் சார் கூட ஸ்க்ரீன் அந்த அந்த நம்ம பகிர்ந்துக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. கமல் சார் கூட நடிக்கிற ஒரு விஷயம். ஐ திங்க் ஐம் ஏ குட் லக் பேபி. அவ்வளோதான்.
அப்படிங்களா? கண்டிப்பாக. சாரி சார், கேமரா பற்றி அது சங்கர் சார் தான் சொல்லணும். அது என்ன ரோல்ன்றது வந்து ஐ எம் கிஃப்டட், அவ்வளோதான். ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன், ஐ எம் ஸோ மச் கிஃப்டட். சங்கர் சார் வந்து இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு வந்து கூப்பிட்டு நீங்கள் நடிக்கிறோன்னு சொல்கிறதே நான் ஒரு கிஃப்டட் நினைக்கிறேன். ஏன்னா பாய்ஸில் வந்து நான் வந்து சாருக்கு வந்து ஆடிஷன் அப்போ ஸ்கூலில் படிக்கும்போது கொடைக்கானலில் வந்து ஃபோட்டோ எடுத்தெல்லாம் அனுப்பிச்சிருக்கோம். அந்த பாய்ஸில் செலக்ட் ஆக மாட்டோமான்ற ஒரு 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 ஆதங்கம், ஒரு எல்லாமே இருக்கும் எல்லாருக்குமே. எல்லா நடிகர்களுக்கும் ஒரு பெரிய ஆசையாக இருக்கும். சங்கர் சார் படத்தில் ஒரு ஃப்ரேமில் நிற்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அது வந்து எனக்கு வந்து அப்போ ஆசைப்பட்டேன், இப்போது அது நடக்குது. அது வந்து ஒரு பெரிய லெகசியான ஒரு ஃபிலிம் கால்டு இந்தியன் என்னும்போது எவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோ, நம்ம தமிழ்நாட்டோட சூப்பர் ஹீரோ வந்து அடுத்த கட்டத்தில் நம்ம வந்து அந்த படத்தில் ஒரு 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 சின்ன பாத்திரமோ பெரிய பாத்திரமோ எனக்கு தெரியாது, பட் ஆனால் அந்த பாத்திரத்தில் நம்ம இருக்கணும் போது பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஐயா கொஞ்சம் ஒதுங்கியிருக்கேன் ஐயா. நமக்கும் ஜாஸ்தி கோவம், ரொம்ப ஜாஸ்தி. அந்த கோவம் வரும்போது ஒதுங்கி போயிடுறத பெட்டராக பட்டுச்சு, ஒதுங்கி இருக்கேன். வேலை மட்டும் பார்ப்போம். நிச்சயமாக 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 அது வந்து 100%. ஒன்றில் கோவம் வரும்போது வெளிப்படுத்தக்கூடாதுன்ற அந்த மெச்சூரிட்டியில் எனக்கு அப்போ கிடையாது, இப்போ இருக்குது. என்ன வேணால் பண்ணிட்டு போங்கடா, சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அதை தீமாக வச்சுருக்கேன். தட் இஸ் மை லைஃப். இது என்ன வேணால் பண்ணிட்டு போ, ஐ டோன்ட் கேர். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து வேறு ஒரு சிம்ஹா நீங்கள் என்னை பார்க்கலாம் நிச்சயம். கார்த்திக் வந்து என் நண்பங்க, எல்லா படத்தில் இருக்கணும் அவசியம் கிடையாதுங்க. அவரும் கதை, அவர் படைப்பு ஒன்று இருக்குது. இது வெரி லெஜண்ட் டைரக்டர். அவன் ரைட்டிங் இருக்கணும் அவசியம் கிடையாதுங்க. அது வந்து ஒரு லவ்வபுள் மூமெண்ட் தான். அவன் கார்த்திக் சார் ஒரு படத்தில் நான் இருக்கேனா இல்லை இல்லையான்றது வந்து ஒரு மூமெண்ட் தான். அது வந்து he knows when he needs a better actor, யாரை தேர்ந்தெடுக்கணுன்றது கார்த்திக் சுப்பராஜுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம சொல்ல அவசியமே கிடையாது. அவன் லெஜெண்ட், அவனுக்கு தெரியும் யார் தேவை யார் தேவையில்லைன்றது. இல்லை சார், நான் இல்லை சார். இல்லைங்க, கேரக்டர் ஒன்றுமே கிடையாதுங்க. என்ன வேணாலும் பண்ணலாங்க, செம்மையாக பண்ணோம், சிறப்பாக பண்ணோம். அது மட்டும்தான் என்னோடய லைஃப் கோலாக வச்சுருக்கேன் நான் சதீஷ். என்ன வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம், ஆனால் அது சிறப்பாக பண்ணி மக்களுக்கு வந்து வேறு லெவலில் நம்ம வந்து நிற்கணும்ன்றது மட்டும்தான் கொள்கையாக இருக்குது. அதை மட்டும் பண்ணிடும். ரெண்டு லெஜெண்ட்ஸ், ரெண்டு துருவங்கள். அந்த பக்கம் ரஜினி சார், இந்த பக்கம் கமல் சார்னும் போது வேறு வேறு லெவலுங்க. ஒரு ஸ்கூலுங்க. அவர் ஒரு ஸ்கூல்னா இவர் ஒரு யூனிவர்சிட்டி, இவர் ஒரு யூனிவர்சிட்டினா அவர் ஒரு யூனிவர்சிட்டி. இவ்வளோ கற்றுக்கணுன்றதை பார்க்கணும் தவிர்த்து இல்லை நம்ம வந்து அவரோட நடிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. நான் எவ்வளோ கற்றுக்கினேன்ற ஒரு விஷயந்தான் என் லைஃப்பில் வந்து நான் ரொம்ப கவனிப்பாக உணித்து பார்ப்பேன். நான் வந்து கற்றுக்கிறேன், அவ்வளோதான். கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கேன், அதுதான் வாழ்க்கை. தேங்க்யூ. வேறாவது? நன்றி, வணக்கம். சார் இல்லை கேளுங்க சார். ஹலோ, கேளுங்க சார். அப்படியா? எனக்கே ஷாக்கிங்காக இருக்கு. பார்த்துட்டு இல்லை, நான் ஒன்றும் இல்லை. நான் ரொமான்டிக் ஹீரோவா இல்லை ரொமான்ஸ் எனக்கு தெரியாது. நமக்கு அந்த ஏஜ் இருக்கான்னு தெரியாது. ஐ லவ் டு டூ. எனக்கு வந்து சில படங்கள் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இந்த மாதிரி ஏன் நம்ம ரொமான்ஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி காமெடி. சூதுகோமுக்கு அடுத்து நான் காமெடி பண்ணவே இல்லை. ஃப்யூச்சரில் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நிச்சயமாக பண்ணுவேன். எல்லாமே என்கிட்ட வரும்போது ஒரு ஆக்ஷனாக தான் வராங்க. ஸோ ஆக்ஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாமே கலந்து பண்ணுன்றது என்னோடய ஆசை. எந்த கதையாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் எது இருந்தாலும் அது பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அவ்வளோதான்.